தூக்கத்துல நடக்கிற வியாதி உங்கள்ல எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த வியாதி இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்துல அண்ணன், அப்பா, அக்கா இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்கலாங்க. அந்த மாதிரி தூக்கத்துல நடக்கிற வியாதியில நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. ஒரு டைப்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், தூக்கத்துல குழம்ப ஆரம்பிப்பாங்க. படுத்திருக்கிற பெட்லயே குழம்பிக்கிட்டே, கத்திக்கிட்டு, இல்ல அழுதுகிட்டு திடீர்னு எந்திரிப்பாங்க. அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. இது ஓகே. 2வது டைப் என்னன்னா, அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து டோரை ஓப்பன் பண்ணி ஹால் வரைக்கும் வந்து உட்காந்து, இல்லைனா ஹாலில் நடந்துட்டு இருப்பாங்க, வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க நைட் நேரத்தில். நீங்கள் அரண்மனை 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ராதா ரவி சார் நடந்துட்டு இருப்பார். லைக் அந்த மாதிரியான நோய். இது கூட ஓகேங்க. 3வது ஒரு டைப் இருக்குதுங்க. வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறது. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு சிலர் வெளியே போயிட்டு எங்க போனாங்களோ அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துருவாங்க தூக்கத்திலேயே. ஆனால் ஒரு சிலர் அவங்க எங்க போனாங்க, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கிடுவாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறது தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி ஊழியர். அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. நைட் அவர் எந்திரிச்சு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படுத்தா கூட பரவாயில்ல, பார்க்ல படுத்து தூங்கி இருந்தா கூட பரவாயில்ல. அவரு தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போய் படுத்த இடம் ஒரு சிமெண்ட்ரிங்க, இடுகாடு. அந்த இடுகாட்டுல போய் அவர் படுத்து எந்திரிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில என்னென்ன அமானுஷ்யங்கள் நடந்துச்சு, அதனால அவர் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாருங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின நபரோட பெயர் செந்தில். அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமமாங்க. அவர் இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் கல்யாணமாகி 2 குழந்தைங்களே இருக்கிறாங்க. அவருக்கு சென்னையில் போரூருங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு எடுத்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்றா வீடு எடுத்து இருந்திருக்கிறாங்க. பேச்சுலர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க 4 பேர். இந்த டைமில் செந்திலுக்கு ஒரு நோய் இருக்குதாங்க. தூக்கத்தில் எந்திரிச்சு நடப்பாராம். வீட்டில் இருக்கிற வரைக்குமே, அதாவது அவரோட சொந்த ஊரில் இருக்கிற வரைக்குமே வீட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிற அளவுக்குலாம் அவருக்கு அந்த நோய் இல்லை. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் அதிகமாக அவருக்கு அந்த நோயோட தன்மையும் அதிகமாக இருக்குதுங்க. இதுக்கான மெடிசின்ஸும் அவர் எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு, டாக்டரை கன்சல்ட் பண்ணி. இருந்தாலும் அவர் அறியாமலே நைட்டு என்ன பண்ணுறாருங்கிறது அவருக்கே தெரியாதான். காலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுமா. ஸோ என்ன பண்ணுவார்னா, ஒரு கயிறு மாதிரி கட்டி பக்கத்தில் அந்த கட்டில்கிட்டேயே வந்து கட்டி கையை கட்டி போட்டு அப்படி தான் படுத்து தூங்குவாராங்க. நம்ம இதெல்லாம் வந்து வடிவேல் சாரோட படத்தில் ஒரு காமெடியில் நான் பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாகவே அவரோட வாழ்க்கையில் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். மேபி நீங்களும் இப்போ தான் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களில் யாராச்சும் அந்த மாதிரி கட்டி தூங்குறவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அதோட வழி என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவரோட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பிடிச்ச இஷ்ட தெய்வம் யாருன்னா முனீஸ்வரருங்க. முனீஸ்வரரை கும்பிட்டுட்டு தான் நைட் தூங்குவாராங்க, விபூதிலாம் வச்சுக்கிட்டு. இவங்களோட குலதெய்வமே ஒரு முனீஸ்வரர் தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் சின்ன வயசுலேருந்தே இவங்கள சொல்லி வளர்த்துருக்குறாங்க அவங்க அப்பா அம்மா. அப்பா, சாமியை கும்பிட்டுட்டு படு, எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. ஏன்னா நீ வெளியூருக்கு போகிற, இவங்களை சென்னைக்கு அனுப்புனதே பெரிய விஷயமாங்க. இப்படி ஒரு நோய் உள்ள பர்சனை அவங்க ஊரில் இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால் விட்டுறாங்க. சரி, சென்னைக்கு அதுக்கே பெரிய பஞ்சாயத்து வந்திருக்குது அவங்க வீட்டில். எப்பா இங்கேங்கிறதுனால ஓகே, சென்னையிலலாம் போயிட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னா கூட இருக்கிறவங்களாம் உன்னை என்னென்னு நினைப்பாங்க, எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா, நீ தனியாக கூட வீடு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம அங்கே போய் வேலை பார்க்குறதே அமௌண்ட்டுக்காக தான். அந்த அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் இல்லையா, என்னோடய சேவிங்ஸுக்கும் நான் எடுத்து வைக்கணும் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் தனி வீடு எடுத்து வச்சேன்னா அது நல்லா இருக்காது. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இல்லை எனக்கு அங்கே சென்னையில் எப்படினாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அங்கே நான் மொத்தமாக இருந்துக்கிறேன் வீட்டில். அப்படி சொல்லி தான் இப்போ 4 பேரோட பேச்சுலர் ஹவுஸில் இருக்கிறார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இவருக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாதுங்க. செந்தில் அறவே குடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாதுங்க. ஆனால் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே நல்லா குடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, எல்லா கெட்ட பழக்கமே இருக்குதுங்க அவங்களுக்கு. அப்படி இருக்க ஒரு 4 பேர் கூட தான் இவங்க இருக்கிறாங்க. இவரே எதனால் அந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லைன்னா, இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறார் இல்லையா,
அதனால் சைடு எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே எடுக்கிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவும் அந்த மாதிரி வளர்த்துருக்கிறாரு அவரை. இப்போது இவரோட ஹேபிட் என்னென்னா, காலையில் ஒரு 6 to 6:30க்குள்ளே எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவாங்க. ஷிஃப்ட் டைமிங் தான் அவங்களுக்கு. ஒன்று மார்னிங் ஷிஃப்ட்டாக இருக்கும், இல்லை நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி டைமிங்கை மட்டும் மாற்றிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா டெய்லியுமே குடிப்பாங்களாம். அப்படி குடிச்சிட்டு எல்லாருமே அரட்டை அடிச்சிட்டு இருக்க நேரத்தில் இவர் வந்து கயிறை கையில் கட்டிட்டு இவர் படுத்து தூங்கிடுவாராங்க. இவரோட ரூமில் இவர் மட்டும்தான். ஒரே ஒரு சிங்கிள் கார்ட் போட்டு ஒரு சிங்கிள் ரூமை இவருக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. இவங்க இருக்கிறது 3 BHK, 3 ரூம் இருக்குது. 3 பெட்ரூமில் இவருக்கு தனியாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த 3வது பெட்ரூம் மட்டும் ஒரு குடோன் மாதிரி சின்னதாக தான் இருக்குமா. அங்கே எந்த பொருளும் வைக்காமல் இவரோட காட் மட்டும் போட்டு ஒரு ஏசி மட்டும் போட்டு இவருக்கு வச்சுக்கிறாருங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமாங்க. அன்னைக்கு எல்லாருமே வெளியே உட்காந்து குடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. இவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் செம்ம டயர்டில் செம்ம ஒர்க் ப்ரெஷரில் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, அதாவது முடிக்காத ஒரு விஷயத்த லேப்டாப்பில் உட்காந்து முடிச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. எல்லாருமே குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. மணி ஒரு 11:45 இருக்குமாங்க. இவர் கரெக்டாக ஒர்க் அப்போ தான் முடிக்கிறாரு. 12 மணி ஆகுது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட கூட இல்லை, அப்படியே படுத்து தூங்கிடுறாருங்க. செந்தில் அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் ப்ரெஷரில் மறந்துடுறாருங்க கையை கட்டி போடுறதுக்கு. கையை கட்டாமல் நைட்டு படுத்து தூங்கிடுறாரு. திடீர்னு அவரோட கனவுல யார் யாரோ அவங்க கிட்ட பேசுகிறாங்க. செந்திலை சுற்றிலுமே ஒரு 10-15 பேர் வயசானவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அமானுஷ்யமா இருக்குது. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது அவங்களாம் இறந்து போனவங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி மூச்சு விடுவாங்க இல்லையா பயந்ததுல, அந்த மாதிரி அவருக்கு தோணும் போது தூரத்துல ஒரு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு யாரோ ஒரு மனுஷன் அங்கனக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் டாக்கோட நடந்து வர மாதிரி ஒரு பிம்பம் தெரியுதுங்க. இதை பார்த்த உடனேயுமே இவர் பக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா கண்ணு முழுக்க ஒரு மாதிரி வெளிச்சம் அடிக்குதுங்க. இவரோட ரூம்ல இல்லை. செந்தில் அவரோட வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. கண்ணுக்கு நேரம் வெயில் அடிக்குது. எந்திரிச்சிட்டு கண்ணை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அபாண்டன் சிமெண்ட்ரி. இந்த அபாண்டன் சிமெண்ட்ரியில இவருக்கு என்ன வேலை? இவர் எப்போ இங்க வந்தாரு? ஏன் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? செந்திலுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம இருக்கிறதுமே கனவா? ஏன்னா நினைவுல நம்ம ஏன் இங்க வரப்போறோம்? நம்ம ரூம்ல தானே தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பசங்கள்லாம் இருப்பாங்களே, நம்மளை எப்படி வெளியே விடுவாங்க? ஆல்ரெடி இவர் 2-3 தடவை வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பசங்க தான் காப்பாற்றிருக்கிறாங்க. ஒரு மாதிரி எலிசட்ட ஸ்மெல் வருது. நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குதுங்க. ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்க இவர் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது. ஒருத்தர் இல்லை, இவர் கனவுல வந்த மாதிரி இவரை சுற்றிலுமே யாரோ ஒருத்தவங்க இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவருக்கு தோணுதுங்க. முனீஸ்வரான்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறார். வெளியே எகிரி குதிச்சு வந்திருக்கிறார். அப்போ தான் பார்த்துருக்கிறாரு அது உடச்சி போட்டு வச்சுருக்கிறாங்களாங்க. அந்த வால் இருக்கும் இல்லையா, வெளியே கோட்டச்சவர், அந்த சுவரை வந்து நடுவில் உடச்சி வச்சுருக்கிறாங்களாம். ஒரு ஆள் போகலாமா உள்ள. அதை வேறு ஏதோ பர்பஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க போல் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம். அதுக்குள்ளே தான் இவர் போய் படுத்து தூங்கி இருக்கிறாரு நைட்டு தூக்கத்தில். வேகமாக எந்திரிச்சு அங்கேருந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே அன்றைக்கி வேலைக்கு போகலை. ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 7 to 8 இருக்குமாங்க. 6-6:30க்கெலாம் இவங்க கிளம்பிடணும். ஒருத்தர் மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் மட்டும்தான் காலையில் இவங்க ரூமில் இருந்திருக்கணும். ஆனால் 4 பேருமே இருந்திருக்கிறாங்க. இவரை போட்டு திட்டுன்னு திட்டி இருக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும். டே எங்கடா போன? நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டு இந்நேரம். உனக்கு ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்டா. ஃபோனையும் இவர் எடுத்துகிட்டு போகல. இவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி இவரோட பெட்டு மேலே தான் இருந்திருக்குது. நைட்டு சார்ஜ் போட மறந்துருக்கிறாரு. அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஃபோனையும் இவரோட லேப்டாப்பையும் மாற்றி யூஸ் பண்ணதில் சார்ஜ் போடாமல் படுத்து தூங்கியிருக்கிறாரு. இப்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. டேய் நான் எப்படி அந்த சிமெண்ட்ரியில் போய் படுத்தேனே தெரிலடா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எப்போ போனேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே கேட்குறாரு. அது தெரிஞ்சால் நாங்கள் வந்து அங்கேயே உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டோமாடான்னு சொல்லி பெரிய சண்டை வந்து, ஓகே இவரோட நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி டேப்லெட்லாம் கொடுத்து நீ ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுன்னு சொல்லி தூங்க வச்சுருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து அன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. என்னன்னா, செந்திலுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி போயிடுச்சு. அவர் எந்திரிக்கவே இல்லை. கையை கட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அவரை சுற்றி 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவரோட ஃப்ரெண்டு கூடயே வேலை பார்க்குறாங்க 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. நைட்டு முழுக்க அவர் எந்திரிக்கவே இல்லையாங்க. கையை கட்டி போட்டிருந்தாலுமே எப்பவுமே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்திரிக்கவே இல்லை. ஒரு வாரம் பார்த்துருக்குறாங்க. இந்த ஒரு வாரமே அவர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தூக்கத்தில் நடக்கிற வியாதி அவருக்கு போயிருச்சாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு அமானுஷ்யம் அவங்களோட வீட்டுக்குள்ள அவரோட சேர்ந்து வந்ததை எல்லாருமே லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு
இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. சரியான கிளைமேட். இப்போ ரூம்ல இருக்கிற 4 பசங்களும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரக்கு, சைடிஸ், அவங்களுக்கு தேவையான தம்மு எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது செந்தில் அவரோட ரூம்ல இருந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்குறாரு. பொதுவாகவே செந்திலுக்கு இந்த சரக்கு அடிக்கிற பழக்கமோ இல்லை அந்த சிகரெட் அடிக்கிற பழக்கமோ கிடையாது. எந்த கெட்ட பழக்கமே கிடையாதுங்கிறனால அவர் வெளியே வந்தாலே அந்த ஸ்மெல்லே அவருக்கு பிடிக்காதுங்கிற காரணத்தினால இவங்கெல்லாம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு டேய் 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 ஏன்டா இங்கே வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த தடவை அவர் வெளியே வரும்போது இவங்கெல்லாம் சங்கட்டமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேராக விறுவிறுன்னு வந்து இவங்களுக்கு நடுவில் உட்காந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. குடிக்காத மனுஷன், இது நாள் வரைக்கும் குடிக்காத மனுஷன் செந்தில் இன்னைக்கு நல்லா குடிக்கிறாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, மச்சான் அவனும் எத்தனை நாளைக்கு தான்டா நல்லவனாகவே இருப்பான், ஓகே விடு, இந்த ரூமில் இனிமேல் வந்து எவனுமே இதாக இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒரே செட்டு தான் சரியான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. பேச்சுலர் ரூமில் யாராச்சும் ஒருத்தர் மட்டும் இந்த சைடிஷ் பாயாக இருந்தால் எல்லாருக்குமே மனசு கஷ்டமாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் செந்தில், சைடிஷ் மட்டும் சாப்பிட்டு போகிற ஒரு கை. இப்போ அவர் சேர்ந்து குடிக்கிறாருங்கும் போது ஓகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் நல்லவன் ஆகிட்டான். எப்படி குடிச்சதுக்கப்புறம் செந்தில் நல்லவன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் குடிச்சிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது செந்தில் அங்கே இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு பார்க்குறாரு. இன்னொருத்தரும் சரி மச்சான் இப்போ தான் முத தடவை குடிக்கிற, இதெல்லாம் வேணாண்டான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியும் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு பால்கனிக்கு போயிடுறாருங்க. டேய் லைட்ரு அவன் ரூமில் தான்டா இருக்குது. யார்? செந்திலோட ரூமில் தான் லைட்ரு வச்சுருக்கிறார். ஏன்னா அவரை கேர் பண்ணிக்கிறதுக்கு 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட திங்ஸ் எல்லாம் அவரோட ரூமில் வச்சுருப்பாங்களாங்க. அதில் லைட்ரை வந்து ஒரு தடவை போகும்போது அவர் ரூம்லேயே வச்சுட்டு வந்துருக்குறாங்க டீப்பாய் மேலே. அதை போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எந்திரிச்சு உள்ளே போகிறாருங்க. இப்போ செந்தில் பால்கனிக்கு போயிட்டாரு. 3 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க, பீர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு செந்திலோட ரூம்குள்ளே போயிட்டு லைட்டர் எடுக்கிறதுக்கு போகிறாரு. மச்சான் வாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாருங்க. இவர் கத்துல பயந்து போய் ஹாலில் இருக்கிற 3 பேர் எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க. ஓடி போய் உள்ள போய் பார்த்தா செந்தில் அவரோட அந்த சிங்கிள் காட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராங்க. அப்போ வெளியே வந்தது யாரு, இவங்க கூட பேசினது யாரு? அதாவது பேசவே இல்லை, ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கிறாரு. முகமே ஒரு மாதிரி வாடி போய் ஒரு மாதிரியா 4 பேரையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒழிய எதுவுமே பேசலை. நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி அவர் பிஹேவ் பண்ணலங்க. ஆனால் புதுசாக குடிக்கிற ஒருத்தர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாருங்கிற காரணத்தினால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தூக்கி போடுதுங்க. அப்போ வெளியே வந்தவன் யாரு? அம்மா ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. மெயின் டோர் லாக்கில் இருக்குது, அவங்களோட ரூம் எல்லாமே மூடி தான் இருக்குது. பால்கனியில் போய் பார்த்தா செந்தில் மாதிரி உருவத்தில் வந்தது இல்லை, யாருமே இல்லை பால்கனியில். இவங்களுக்கு ஒரு மாதிரி அடித்த போதையெல்லாம் இறங்கிருதுங்க. அந்த சத்தத்திலே செந்தில் எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது மறைச்சிருக்கிறாங்க. இல்லடா ஒன்றும் இல்லடா, வலிக்கு விழுந்துட்டான். அதுக்கேண்டா மச்சான் ஏன் ரூம்ல இருந்து கத்துறான், ஓ ரூம்ல தான்டா வலிக்கு விழுந்துருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறாங்க. இப்போ அவரு டேய் பேசாம இருங்கடா, இப்போதான் அந்த நோயெல்லாம் விட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறேன், ரிலாக்ஸாக இருக்கிறேன், அது உங்களுக்கு பொறுக்கலையாடா, குடிச்சிட்டு இங்கே வந்து ரகலை பண்ணாதீங்கடா, ஏன்னா ஸ்மெல் வரும் இல்லையா, குடிச்சிட்டு ஏன்டா ரூம்குள்ளே வரீங்க, போங்கடா முதல்ல வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. வெளியே வந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் டேய் ஏன்டா அவன்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ தான் அவன் சொல்கிறான்ல, அவனுக்கே நோயெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்காச்சும் நிம்மதியாக தூங்குறான், அதுவும் அவன் குடிக்க மாட்டான் சரியா. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு பெக்கை போட்டோம்னா இப்போ நடந்தது எல்லாத்தையும் காலையில் மறந்துடுவோம், ஏன் இன்னொரு ஒரு மணி நேரத்துலேயே மறந்துடும். ஆனால் அவன் நைட்லாம் தூங்குவானா, இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். கொஞ்சமாச்சும் யோசிங்கடா, நம்ம ஃப்ரெண்டை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இதை மறைச்சிடுறாங்க. வழக்கமாக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது வழக்கம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. செந்தில் இவங்க குடித்தது திங்கக்கிழமை நைட்டு. செவ்வாய்க்கிழமை காலையில் இவரை வந்து கூப்பிடுறாங்க, வாடா முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாருங்க செந்தில். இவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா அது நார்மல் செந்தில் இருந்தால் நேரம் அவனே நம்மளை கூட்டிட்டு போயிருப்பானே, என்ன ஆச்சு செந்திலுக்கு, ஒருவேளை இவன் தான் அமானுஷ்யமாக இருக்கிறானா. அந்த இடுகாடு அந்த செமெண்ட்ரிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே இவனுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் சுற்றி இருக்கிற நமக்கு அமானுஷ்யமாக நடக்குது, இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இது எதனால் இப்படிலாம் நடக்குதுன்னு பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு வழியாக அவரை கம்பல்சரியாக, அதாவது கட்டாயப்படுத்தி செந்தில கூட்டும் போயிருக்கிறாங்க கோவிலுக்கு. பூரி மரத்தவ முனீஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதாங்க போரூர் பக்கத்தில்.
அது காட்டு பக்கமாக சம்திங் சொன்னாங்க. அந்த கோவிலுக்கு இவரை கூட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கோவிலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாதாங்க. ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாராம், சுருட்டு அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த கோயிலில் வெளியே வரும்போது ஒரு பெரிய சிலை இருக்குமாங்க, முனீஸ்வரரோட சிலை இருக்குமா. அந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் இறங்குற மாதிரி குழி மாதிரி ஒரு இடம் இருக்குமா, அங்கே உட்காந்து அடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் கூப்பிட்டுருக்கிறார் செந்தில, தம்பி இங்கே பா, என்னங்க ஏன்னு சொல்லிட்டு இவரும் போய் கேட்டிருக்கிறாரு. கையில் 2 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து, தூங்கும்போது இதை தலகாணிக்கு அடியில் வச்சுக்கோ போ அப்படின்ட்டு இருக்கிறார். எதுவுமே அவரும் கேட்கலையாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் கூட போனது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இவரோட ரூமில் இருந்து. ஏன்னா அவங்களுக்கு தான் பகலில் லீவு, நைட் ஷிஃப்ட் அவங்களுக்குலாம். இவங்க 3 பேருக்குமே நைட் ஷிஃப்ட்டுங்கிறனால தான் காலையில் போயிருக்கிறாங்க கோயிலுக்கு. எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு அதை அவர் தலகாணிக்கு அடியில் வைக்க மறந்துடுறாருங்க. ஹாலில் டைனிங் டேபிள் மேலே வச்சுருந்துருக்குறாங்க. இவங்க வீட்டில் டைனிங் டேபிள் ஒரு கண்ணாடி போட்ட ஒரு டைனிங் டேபிளாங்க. கண்ணாடியிலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு டைப். செந்தில் அந்த கோயிலுக்கு போன 2 பேர், இவங்க 3 பேர் நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மீதி 2 பேர் வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அந்த 2 பேர் வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த விஷயத்தை பற்றி அவங்க ஷேர் பண்ணலைங்க, அவங்களுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷரில். ஸோ வீட்டுக்கு வந்த 2 பேர் நைட்டு உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. செந்திலுக்கும் மற்ற 2 பேருக்கும் மாறி மாறி ஃபோன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஆம்புலன்ஸ் சத்தத்தோட வீட்டில் இருந்த சுரேஷுங்கிற பையனை, மணிங்கிற பையன் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. டேய் உடனே வாங்கடா, சரி அவனுக்கு ரத்தம் போயிட்டு இருக்கா, தலையிலேருந்து ரத்தம் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்ல இவங்களும் பதறி அடிச்சு எல்லாருமே போக முடியாது. ஒருத்தர் மட்டும் அங்கே லீவ் கேட்டு ஒருத்தர் மட்டும் போயிருக்கிறார். அவர் தான் செந்தில். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க போரூரில், அங்கே தான் அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் நைட்டோட நைட்டாக அங்கே ஷிஃப்ட்லேருந்து லீவ் போட்டு வந்து பார்த்துருக்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் குடிச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. 2 பேருமே குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த சுரேஷுங்கிறவரை யாரோ ஒருத்தர் தலையை பிடிச்சி அந்த கண்ணாடியில் முட்டை வச்சிருக்கிறாங்க. முட்டை வச்சு அது சில்லு சில்லான்னு நொறுங்கி இருக்குதுங்க. நொறுங்கினது மட்டும் இல்லாமல் இவரோட ரத்தம் அந்த எலுமிச்சம்பழம் வச்சாங்க இல்லையா, எலுமிச்சம்பழம் வச்ச அந்த டைனிங் டேபிளில் தான் இப்போது ரத்தக்காவு வாங்கி இருக்குது. இப்போ செந்தில் இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ஹால் முழுக்க பிளட்டு, அந்த கண்ணாடி சில்லு சில்லாக நொறுங்கி கிடக்குது. அங்கங்கே எதையுமே க்ளீன் பண்ணல. அப்படியே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வந்துருக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் விசாரிக்கிறாங்க, என்னப்பா ஆச்சு, எதனா பிரச்சனையா, இதுக்கு தான் பேச்சுலருக்கு ரூம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற பூமர் அங்கிள்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவர் சொல்லியிருக்கிறாருங்க, ஏங்க என்ன பிரச்சனைனே எனக்கே தெரியாது, இருங்க, நடந்துகிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்து டைனிங் டேபிளில் விழுந்து மண்டை உடஞ்சிருச்சான், அது எப்படிப்பா உடையும், அவர் குடிச்சிட்டுப்பான், இப்படி தான் குடிச்சிட்டு அராஜகம் பண்ணுறானுங்க, டெய்லி நைட்டு தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் காதில் வாங்காமல் உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கங்கே சில்லு சில்லாக நொறுங்கி கிடக்கு கண்ணாடி. இவர் அந்த எலுமிச்சம்பழத்தை தேடுறாருங்க. எலுமிச்சம்பழத்தை எங்கேயுமே காணும். ரத்தக்கரையோட அதுக்கு நடுவில் எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக ரத்தம். அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துருக்கிறாருங்க. 2 எலுமிச்சம்பழத்தையும் கையில் எடுத்து கழுவி இருக்காரு. கழுவுனதுக்கப்புறம் பார்த்தா அது கருகி போய் அழுகி போயிருந்துருக்குதுங்க. காலையில் வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழம் ஒரு நைட்டு கூட தாங்கலை. ஆக்சுவலாக அது ஃப்ரெஷ்ஷாக இருந்த எலுமிச்சம்பழமா, அது எப்படி அப்படி கருகி அழுகி போகும்? செந்திலுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத அவர் உணர்றாரு. அசம்பாவிதங்கள்லாம் நடக்குதுன்னா வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில வழிமுறைகள் இருக்குதான் வீட்டில் கெட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு பிடி கையில் உளுந்து, கருப்பு உளுந்தை எடுத்து அவங்க நம்ம தலைக்கு மேலே நடு வீட்டில் நின்றுக்கிட்டு இப்படி சுற்றி விடணுமாங்க. அந்த கருப்பு உளுந்து வெளியே தான் தெரிக்கும் as usual. ஆனால் அதுவே வெளியே போகாமல் நீங்கள் நிற்கிற இடத்துல சிதறி விழுந்துச்சுன்னா, வெளியவே போகாமல் இந்த நீங்கள் நிற்கிற ஒரு சரௌண்டிங்கில் மட்டும் விழுந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தமாங்க. இந்த டெஸ்ட்டை தான் செந்தில் பண்ணியிருக்கிறாரு. அது பாசிட்டிவாகவும் வந்திருக்குதுங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு. இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேண்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதாங்க. வீட்டில் நெகட்டிவ் சோர்ஸ் இருக்கா, எதனா அமானுஷங்கள் பேய் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு இது இன்னொரு டெஸ்ட்டாங்க. என்னென்னா, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அதை அந்த மிரருக்கு நேராக வச்சோம் அப்படின்னா, ஒரு மிரர் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அந்த மிரருக்கு நேராக வச்சோம் அப்படின்னா இந்த மெழுகுவர்த்தியோட பிம்பம் அந்த சைடு தெரியும் இல்லையா, அதில் அலை அலையாக தெரியுமாங்க. இதில் நார்மலாக தான் அந்த நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கும். மேலே அந்த எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா அந்த வெளிச்சத்துக்கு, அந்த நெருப்பு அதில் அலை அலையாக தெரியுமாங்க. அப்படி அலை அலையாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டில் நெகட்டிவ் சோர்ஸ் இருக்குன்னு அர்த்தமா. இதை எல்லார் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானுமே எங்கள் வீட்டில்
ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அதை ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஆட்கள் இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், தனியாக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த கேண்டில் டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அவருக்கு அதுவுமே பாசிட்டிவாக வந்திருக்குதுங்க. ஒரு கேண்டிலை ஏற்றி வச்சிருக்கிறாரு, அதுக்கு நேராக ஒரு மிரர் வச்சிருக்கிறாரு. அந்த மிரரை பார்க்கும்போது அலையாக வந்திருக்குதுங்க. அப்போது இவங்க இருக்கிற இந்த வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது கன்ஃபார்மே ஆகுதுங்க. அப்போது அது எங்கேருந்து வந்துச்சு? இவர் அந்த சிமெண்ட்ரிக்கு போனனால தான் இவரை பின்தொடர்ந்து வந்திருக்குதா? இப்படி பல கேள்விகளோட அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம அந்த சிமெண்ட்ரியில் படுத்திருந்தனால தான் அங்கேருந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கூடயே வந்துருச்சு. இது நம்மளை மட்டும் பாதிக்காமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பாதிக்குது. ஏன்னா இந்த சுரேஷுங்கிறவருக்கு தலையில் அடிபட்டு மணிங்கிறவர் கூட்டு போயிருக்கிறாரு. அப்போது அதுக்கு இவர் தானே காரணம். இவரால் ஒரு உயிர் போயிருந்துச்சுன்னா இன்னுமே கில்ட்டியாக ஃபீல் ஆகும் இல்லையா? இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிடுறாருங்க செந்தில். இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 நாள் ஆகுதுங்க. சண்டே, எல்லாருக்குமே ஆஃப், எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரக்கடிக்கிறது, அவங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, பேசிகிட்டு இருக்கிறது, இப்படி இருந்த ஒரு பேச்சுலர் ரூம் இந்த சண்டே எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கவலைக்கிடமாக, அடுத்து யாருக்கு என்ன நடக்க போகுதோ, ஏன் இப்படிலாம் நடக்குது நம்ம வீட்டில், யாராலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க 4 பேருமே. செந்தில் அவரோட ரூமில் உள்ளே உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வெளியே இருக்கிற 4 பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து சரக்கடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ட்ரிங்க் பண்ணலை ஒருத்தர் மட்டும், மண்டையில் கட்டு போட்டு தான் உட்காந்துருக்கிறாரு. சரியான அடியாங்க அவருக்கு, இந்த சுரேஷுங்கிறவருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நான் அடித்து சொல்கிறேன், நான் குடிக்கவே இல்லை, நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் குடிச்சிட்டு ஏதோ கீழே வலிக்கு விழுந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் மணி, நீ கூட தானே இருந்த, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா அப்படிங்கும்போது அவரும் சொல்கிறாருங்க, அதைத்தான் நான் தான் 4 நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், எவனுமே நம்ப மாட்டேங்கிறானுங்க. டே அவன் குடிக்கவே இல்லைடா, நான் மட்டும் தான்டா குடித்தேன், அவன் குடிக்கிறதுக்கு எடுத்து தான்டா வச்சிருக்கிறான், அவன் ட்ரிங்க் பண்ணவே இல்லைடா, வலிக்கு விழுந்துட்டான் தான் நானும் நினச்சேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் அவரோட தலைமுடியை பிடிச்சி அந்த கண்ணாடி, அதாவது இந்த டைனிங் டேபிளில் இருக்கிற கண்ணாடியில் முட்டை வச்சதா சொல்கிறாருங்க. டேய் போதையில் என்னத்தையும் உளராதரா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க எப்பயுமே. அடித்து சொல்கிறேன்டா, நான் யார் மேலே வேணாலும் சத்தியம் பண்ணுறேன், அன்னைக்கு நடந்தது உண்மை, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. யாருமே நம்பலைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாய் கத்துறாரு, டேய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அன்னைக்கு அதான்டா நடந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க என் தலையை பிடிச்சி முட்டை வச்சாங்கடா, இதான்டா உண்மை, சரி அதை கூட விடுங்கடா, எதுக்குடா உங்கள் கனவுலலாம் கெட்ட கெட்ட கனவாக வரணும். ஏன்னா அங்கே இருந்த எல்லாருக்குமே, இந்த சுரேஷை தவிர்த்து மற்ற 3 பேருக்குமே கெட்ட கெட்ட கனவாக வந்திருக்குதுங்க. மாடியிலேருந்து கீழே விழுந்து சாகுற மாதிரி, அப்புறம் யாரோ ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்குறாங்க. இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் தொங்குறாங்க, யாருங்கிறத முகம் தெரியல. இந்த மாதிரி அமானுஷ்யமான பயம்படுத்துகிற விதத்தில் கனவு வந்து யாருமே சரியாக தூங்கலையாங்க ஒரு 4 நாளாக. இப்போது சுரேஷுங்கிறவர் அந்த கீழே விழுந்தார் இல்லையா, அதாவது மண்டையில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் எப்போ அந்த சிமெண்ட்ரியில் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தாரோ அவரை தொடர்ந்தே ஏதோ ஒரு அமானுஷமும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது அவரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ செந்தில் சுரேஷ் பேசின வார்த்தைகளால் ரொம்பவே மனசு பாதிக்கப்படுறாரு. இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. அவர் கையில் சூட்கேஸ், அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெக்கேட் பண்ணுறாருங்க. அவசரமாக நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அதே வீட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே அவன் தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, நீ ஏன்டா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற, டே சுரேஷ் சொல்கிறா போகாதன்னு சொல்கிறா அப்படின்னா, போகாத இப்பயும் சொல்கிற நீ போகாத, அதே ஹார்ஷாக சொல்கிறாரு. அதேண்டா அப்படி ஹார்ஷாக சொல்கிறேன்னு கேட்கும்போது, நீ மட்டும் போனால் எப்படி, உன் கூடையே கூட்டு வந்தில்ல ஒரு ஆத்மாவை, அது இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது, இந்த வீட்டில் இருக்கிற பேயவும் கூப்பிட்டுட்டு வெளியே போ, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வன்மையாக பேசியிருக்கிறாருங்க. செந்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் நான் வந்து ஒரு சாமியார மந்திரவாதியெல்லாம் கிடையாது, அதே மாதிரி நான் எந்த மனுஷத்தையும் வீட்டுக்கு கூட்டும் வரல, என்னால் எப்படி அதை ஓட்ட முடியும். சரிடா, அன்னைக்கு 2 எலுமிச்சம்பழம் டேபிளில் இருந்துச்சு, அந்த டைனிங் டேபிளில் இருந்துச்சு, அது யாரோடது, எனக்கு கோயிலுக்கு போனப்போ ஒரு பூசாரி ஒருத்தர் கொடுத்தாரு. எந்த கோவில், இந்த மாதிரி பூரி மரத்தவ முனீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு காட்டு பக்கத்தில் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு போனாங்க, அங்கே கொடுத்தாரு ஒருத்தர். அப்படியா, ஏன் உனக்கு மட்டும் எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு, தெரியலை. சரி கொடுத்துட்டு என்ன சொன்னார், இதை உன்னோட தலானிக்கு அடியில் வச்சு படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ அவர்கிட்ட சொன்னியா பேய் இருக்குன்னு சொல்லிட்டு, வீட்டில் பேய் இருக்குன்னு? இல்லை நான் எதுவுமே சொல்லலை, அவரை தான் கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்படியா, சரி ஓகே, அப்போ நீ என்ன பண்ணுற, உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியாரை கூட்டுவா. பிரதர்
இன்னைக்கெல்லாம் அவர் இருப்பாரா என்னன்னு எனக்கு தெரில. நான் அவர் அந்த கோயிலில் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நான் வழக்கமாக போகிற கோயிலில் அப்படி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. அவர் பூசாரியும் கிடையாது அந்த கோயிலில். ஏய், இப்போ தான் ஒரு பூசாரி கொடுத்தாருன்னு சொன்னேன், இப்போ வழக்கமாக நான் பார்க்குற ஆள் கிடையாதுங்கிற என்ன கதை விட்றியா? எனக்கு தெரியாது, நீ போய் கூட்டு வா, இல்லைன்னா அவ்வளோதான், இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கும், நீ போய் கூட்டு வாங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போது இந்த செந்திலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவரும் சண்டை போடுறாரு. ஏய் சுரேஷ், என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? அவன் தான் சொல்கிறான்ல, நாங்களும் தான் கூட போனோம், நீங்கள் பார்த்தீங்களா அந்த சாமியாரை? இல்லை, நாங்கள் பார்க்கல, அவன் போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னான் எங்ககிட்டயே, இந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழம் கொடுத்தாருன்னு சொல்லி. சேர்றா, பத்திரமா வச்சுக்கோடா, உனக்கு நல்லது தான், ஏன்னா அவன் தான் செமெண்ட்ரியில் போய் படுத்துட்டு வந்திருக்கிறான், அன்னையிலேருந்து ஒரு மாதிரி அமானுஷமாக நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்திரமா வச்சுக்கூடாங்கிற அபிப்பிராயத்தில் தான் நாங்கள் சொன்னோம். அப்போ நீ பேசாத, அவனை போய் அந்த சாமியாரை மட்டும் கூப்பிட்டு வர சொல்லு, இதெல்லாம் ஓவரு, ரொம்ப போயிட்டுருக்குற. இல்லை, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு மாதிரி சுற்றி சுற்றி அடிக்குதுல, இவன் என்னைக்கு அந்த செமெண்ட்ரிக்கு போனானோ அன்னையிலேருந்து தானே சுற்றி சுற்றி அடிக்குது, இவனை வந்து போய் கூப்பிட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாருங்க. இப்போ செந்தில் கிளம்புறாருங்க. சரி ஓகே பிரதர், நான் போய் அந்த பூசாரியை கூப்பிட்டு வரேன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அதே கோயிலுக்கு போகிறேன், அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறேன், எப்படியாச்சும் நான் அவரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாருங்க. இவர் கிளம்பும்போது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும், டே நான் வரேன்டா கூட அப்படின்னு சொல்லி, ஏன்னா பைக் ஓட்டணும், இவருக்கும் பைக் ஓட்ட தெரியும், எதுக்குடா தனியாக போகிறேன், நானும் வரேன்டான்னு சொல்லும்போது அவர் குடிச்சிருக்கிறாரு. இன்னொன்று, என் மேலே தானே களங்கம் இருக்குது, என்னடா தான் இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, நானே போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு செந்திலும் கிளம்புறாருங்க. இப்போது செந்தில் ஏன் இவங்கக்கிட்ட அதை மறைச்சிருக்கிறாரு? அன்னைக்கு இந்த கேண்டில் வச்சு பார்த்துருக்கிறாரு, அதுலேயுமே பாசிட்டிவாக வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாரு, இந்த உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு வந்து சுற்றி போட்டிருக்கிறாரு, அதுவுமே பாசிட்டிவாக வந்திருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குங்கிறதுக்கு. ஆனால் இந்த விஷயத்த ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறைக்கணும்? ஒருவேளை மறைச்சிருந்தாலுமே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சதுக்கப்புறமா அதை அவர் ரிவீல் பண்ணியிருக்கலாமே, அதை அவர் பண்ணலைங்க. நேராக கிளம்பி போயிடுறாரு, அந்த கோயிலுக்கு போயிடுறாரு. இவங்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆல்ரெடி குடிச்சிருக்கிறாரு, செந்திலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இருந்தாலும் இப்போ குடிக்கலைங்க, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். வரட்டும், இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சாமியார் எதனா சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்குலாங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாருங்க. இப்போது சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா அவன் பேசுகிறதுல, இந்த வீட்டில் வந்து ஆத்மாவே கிடையாது, பேயே கிடையாதுங்கிறான், ஆனால் அதை எப்படி என்னால் ஓட்ட முடியும்னு வேற கேட்குறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, ஏதோ ஒரு விஷயம் மர்மமாகவே இருக்குது, அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இந்த சமயத்தில் இவங்களோட ரூமில், அதாவது இவங்களோட வீட்டில் ஒரு சுருட்டு ஸ்மெல் அடிக்குதுங்க. சுருட்டடிக்கிற பழக்கம் இவங்களில் யாருக்குமே கிடையாது, எந்த பசங்களுக்குமே சுருட்டடிக்கிற பழக்கம் கிடையாது, சிகரெட் அடிப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குமே அந்த பழக்கம் கிடையாதாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இந்த மாதிரி சிகரெட் அதிகமாக அடிக்கிறது இவங்க மட்டும்தான், இவங்க அந்த பேச்சுலராக இருக்கிற இந்த வீட்டில் மட்டும்தான் அவ்வளோ ஸ்மெல் வருமா. அதனால தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எப்பயுமே அசோசியேஷனில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இப்போ சுருட்டடிக்கிறா? அந்த ஸ்மெல் செந்திலோட ரூம்குள்ளேருந்து தாங்க வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போது 3 பேர் எந்திரிச்சு மெதுவாக போகிறாங்க அந்த செந்திலோட ரூம் கிட்ட. செந்திலும் உள்ளே இல்லை, ஏன்னா வெளியே போயிருக்கிறாரு சாமியை கூப்பிட்றதுக்காக. யார் இருக்கா ரூம்குள்ளே? அங்கேருந்தா ஸ்மெல்லு வருது, நல்லா தெரியுது உங்களுக்கு, புகைலாம் லைட்டாக வர மாதிரிலாம் ஃபீல் ஆகுது உங்களுக்கு. டோரில் வந்து கையை வச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி அழுகிற சத்தம். இந்த பொண்ணு யாரோ ஒருத்தவங்க அழுகுறாங்க, ரொம்பவே க்ரீப்பியாக இருக்குங்க அந்த சத்தம். எங்கேருந்து வருது? இவங்களோட வீட்டில் யாருமே பொண்ணு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார்? 3 பேர் இங்கே இருக்கிறாங்க, சுரேஷ் மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அதுவும் எப்படி உட்காந்துருக்கிறாருன்னா, ஒரு மாதிரி கையை வச்சு இப்படி காலை கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு லேடிஸ் வாய்ஸ். டே சுரேஷ், ஆர் யூ ஓகே? என்னடாச்சு? என்னடா மிமிக்ரிலாம் பண்ணுற? டேய் பயமுறுத்தாத, என்ன பண்ணுற நீ? கிட்டக்கு வந்து அவரை தொட்டா அவரு கண்ணுலாம் ஒரு மாதிரி ஆகி இப்போ வரைக்கும் நல்லா தாங்க இருந்திருக்கிறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கிற வரைக்குமே, அவர் வெளியே போனார், அவனை நம்பாதீங்கன்னு சொன்னார் இல்லையா செந்தில, அப்போ வரைக்குமே நல்லா இருந்த மனுஷன் இப்போ ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படபடன்னு ஒரு மாதிரி இருக்கிறாராங்க. அழுகிறாராம், கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஏங்கி அழுகிறாராம் லேடிஸ் வாய்ஸில். இவங்க 3 பேருக்கும் ஒன்றுமே புரியலையாங்க. டேய் பயமாக இருக்குடா, டேய் பயமுறுத்தாதடா, என்னடா பண்ணுற, டே இப்படிலாம் பண்ணாதடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சுருட்டு ஸ்மெல் இன்னுமே அதிகமாக இருக்குதுங்க. அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் மயக்கம் போட்டே விழுந்திருக்கிறார். நான் போயிடுறேன் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு, அதே லேடிஸ் வாய்ஸில் சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க.
இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அங்கே இருந்த 3 பேருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு புதுசா. இவங்க இந்த பேய் படம் பார்க்கறது, அதையே கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் பார்க்குற ஒரு கேங் தான். ஏன்னா எல்லா கேங்லேயுமே அந்த மாதிரி இருப்பாங்க. பேயவே வந்து சைட் அடிச்சுக்கிட்டு, அதை வந்து ஓட்டிக்கிட்டு, ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேங் தான் இவங்களுமே. குடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அரட்டை அடிக்கிற கேங். அவங்களே பயந்துருக்குறாங்க. இப்போ அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தண்ணியெல்லாம் தொளிச்சு பார்த்துருக்குறாங்க, எந்திரிக்கல. ஐயோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவரை மெதுவாக கிட்டக்க போய் மூச்சு இருக்கா இல்லையான்னு சொல்லி மூக்கை தொட்டு பார்க்க போகும்போது காலிங் பெல்ல யாரோ ஒருத்தவங்க அமைக்கிருக்கிறாங்க. யாரான்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்த்தா செந்தில். மச்சான், நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், அப்படி ஒரு ஆளே அங்கே இல்லை. அன்னைக்கு நான் யாரை பார்த்தேன்லாம் எனக்கு தெரில. இவனுக்கு நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது உள்ளே எட்டி பார்த்துருக்கிறாரு. சுரேஷ் மயக்கம் போட்டு கிடக்குறாரு. டேய் என்னடா பண்ணீங்க, என்னாச்சுடா அவனுக்குன்னா? டேய் நாங்கள் எதுவும் பண்ணலடா, உள்ளே வடான்னு சொல்லி கதவை சாத்திட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொன்ன உடனேயும் செந்தில் என்ன சொல்கிறாருன்னா, டே ஆமாண்டா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. நான் வந்து இந்த டெஸ்ட்லாம் அன்றைக்கி வச்சு பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்துச்சு. அப்புறம் எதுக்கிட்ட அதை எங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லி கூட இருக்கவங்களாம் ஒரு மாதிரி கடுமையாக கேட்டிருக்கிறாங்க. யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும். நீ ஒரு விஷயத்த வீட்டில் பண்ணி பார்த்துருக்கனா அதை சொல்லணும்ல கூட இருக்கிறவங்க கிட்ட. அவங்களும் தானே அந்த வீட்டில் இருக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இருந்தேன்னா? இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சுரேஷ்க்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம் வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பும் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து அவருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு 1/2 ஹவரில் எந்திரிச்சிருவாரு, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து லோ பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு பிபியே கிடையாதான். இதுக்கு முன்னாடிலாம் லோ பிபி ஹை பிபி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதான் அந்த மனுஷனுக்கு. சுரேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மணிங்க. அதான் அன்னைக்கு அவங்க 2 பேர் தான் குடிச்சிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது அவர் குடிக்கவே இல்லை, சுரேஷ் குடிக்கல. மணி குடிச்சிட்டு இருக்கும்போது சுரேஷ் குடிக்கலான்னு வந்தவர் தான் யாரோ ஒருத்தவங்க முட்டை வச்சாங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த மணி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாருங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்து. ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அதை மறைக்கிறாரு. இதை செந்திலும் அவரோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, என்னன்னு சொல்லிடு ஒழுங்கான்னு சொல்லும் போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுரேஷ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரு, லிவிங் டுகெதர்லேயே இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இவர் வந்து இல்லை, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கிறாருங்க. அந்த பொண்ணு இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரைக்கும் வந்திருக்குது. என்னைக்குன்னா, இவர் சிமெண்ட்ரியில் போய் படுத்தார் இல்லையா, அன்னைக்கு ஈவினிங்கா இவங்கெல்லாம் குடிக்கிறதுக்கெலாம் உட்கார்றதுக்கு முன்னாடி சுரேஷ் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாரு. சுரேஷும் மணியும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட்டு அந்த டைமிங் படி அவங்க தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கே வந்து சண்டை போட்டு போயிருக்குது சுரேஷ் கிட்ட. அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன ஆச்சு, ஏன் வந்து இப்போ இதை நினச்சி ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருச்சாங்க. என்னைக்குன்னா, கரெக்டாக இவர் சிமெண்ட்ரிக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, சிமெண்ட்ரிக்கு போயிட்டு எப்போ வந்தாரோ, அடுத்த நாள் காலையில் வந்தாரோ, அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30க்குள்ளே அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருக்குதுங்க. அப்போது சுரேஷோட உடம்புக்குள்ளே வந்தது அந்த பொண்ணோட ஆத்மாவாக இருக்குமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி இவங்களோட வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷம் நடந்துட்டு இருக்குது இல்லையா, இப்போது அழுகிறாருங்க. கன்ஃபார்மாக அந்த பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி செந்திலுமே சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி சிமெண்ட்ரி, இந்த மாதிரி சுடுகாடு, இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து இறந்து அமைதியாக தூங்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போய் நான் படுக்கிறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரியோ இல்லை நார்மலாக எல்லாரும் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அது ஒரு பூங்காவனம் மாதிரி, அது ஒரு வனம், அவ்வளோதான். அது என்னை கேட்டால் ஒரு சொர்க்கம். யாருமே இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இறந்தவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ சுரேஷ் எந்திரிச்சதுக்கு அப்புறமா சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அந்த பொண்ணு அந்த மாதிரி ஏமாத்திட்டாமல, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா அவள் தான் என் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, கெட்ட கனவு வந்துச்சு. இப்போ அதுலேருந்து தான் எந்திரிச்சிருக்கிறாரு. அவர் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கல, ஒரு மாதிரி கெட்ட கனவுலேருந்து தான் எந்திரிச்சிருக்கிறாரு இப்போ. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. பாய்கிட்ட போய் எல்லாத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே தாயத்தை அதுன்னு வாங்கி போட்டுருக்கிறாங்க. அப்படியுமே சுரேஷை பின்தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்குது அவரோட காதலியோட ஆத்மா. ஸோ சுரேஷ் வந்து அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி போயிடுறாரு. அவர் காலி பண்ணி போனாரா இல்லை இவங்களே அனுப்புனாங்களான்னு தெரில. அதை வந்து அவங்க அவ்வளோ இதாக சொல்லலை என்கிட்ட. பட் சுரேஷ் வந்து இவங்களோட வீட்டிலேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இவங்க வீட்டில் எந்த ஒரு அமானுஷ்யமோ அசம்பாவிதமோ எதுவுமே நடக்கலைங்க. நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்குது. இதுக்கு நடுவில்
செந்திலுக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னா, இந்த சிமெண்ட்ரிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அவர் அறியாமலே என்னன்னு தெரில, இந்த நைட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற வியாதியிலேருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடச்சிருதுங்க. அதனால அவர் செம்ம ஹாப்பியா இருக்கிறாரு. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து கிட்டத்தட்ட 7, 8 வருஷம் ஆச்சாங்க. இப்போ அவருக்கு 2 குழந்தை இருக்கிறாங்க செந்திலுக்கு. சென்னையில தான் இருக்கிறாங்க. சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டாரு. அதே மாதிரி அந்த ரூம்ல இருந்தவங்க எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரே ஒருத்தர தவிர்த்து, அந்த மணின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவருக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலையாம். சுரேஷ் எங்க இருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாதாங்க. அவர அதுக்கடுத்து இவங்க பார்க்கவே இல்லையாம். ஆஃபீஸ்ல வச்சு கொஞ்ச நாள் பார்த்துருக்குறாங்க 2 வருஷம். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியலையாங்க. உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாதாம். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு அவங்க அனுப்பியிருந்தத நான் அப்படியே என்னோட நரேஷன்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரியில எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குதுங்க. அதே டவுட் அவருக்குமே இருக்கு. செந்தில் இந்த மாதிரியான பெயர்கள்லாம், சுரேஷ், மணிலாம் புனைப்பெயர்கள் தான். நான் ஒரிஜினல் பேர் சொல்லல. அவங்க ஒரிஜினல் பேர் சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நானும் அத சொல்லல. ஆனா, இந்த பூரி மரத்தவ முனீஸ்வரர் கோயில் நானே போயிருக்கிறேங்க அந்த கோயிலுக்கு. காட்டுப்பாக்கத்தில இருக்கு. நம்ம ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல்ல. நாங்க அங்க தான் சுத்தி போடுவோம். அதாவது பாடிகார்ட் முனீஸ்வரருக்கு போக முடியாதவங்க இங்க வருவாங்க. அதுவும் ரொம்ப துடியான சாமின்னு சொல்லுவாங்க. நான் போயிருக்கேன், வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறமா அவரோட வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. அத பத்தின ரிசர்ச்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் அவரோட வரலாறு என்ன? அந்த சாமி வந்து எப்படி அங்க உருவானாரு? அவரோட வரலாறு என்னங்கிறத நான் அடுத்த கதையில நான் சொல்றேன். அதாவது அடுத்து அத ஒரு தனியா வீடியோவாவே நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இவர மாதிரியே ஒரு உருவம், செந்தில் மாரியே ஒரு உருவம் வந்து ஹால்ல வந்துச்சு. ஆ சிகரெட்லாம் பத்த வைக்கல. சிகரெட் எடுத்துட்டு பால்கனிக்கு போயிருச்சுன்னு சொன்னாங்க. வந்தது ஒரு அமானுஷ்யங்கிறது அவங்களே சொல்ட்டாங்க. ஆனால், அது முனீஸ்வரரா? இல்ல அந்த பொண்ணோட ஆத்மாவா? அந்த பொண்ணோட ஆத்மாவா இருந்தா எதுக்கு சிகரெட் எடுத்து வாயில வச்சுட்டு வெளிய போகணும்? இப்படி எனக்கு டவுட் இருக்கு. அவருக்குமே அந்த டவுட் இருக்குது. என்னோட உருவத்தில ஏன் வரணும்? வந்தது யாரு? அதே மாரி சுருட்டு ஸ்மெல்லு இவரோட ரூம்குள்ளேருந்து எப்படி அடிக்கும்? எப்படி அடிச்சிருக்கும்? இவர்கிட்ட சுருட்டுலாம் கிடையாது. அதே மாரி இவங்க ரூம்ல யார்ட்டயுமே சுருட்டு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில ஏன்னா இவரோட ரூம்ல இவுங்க ஊர் முனீஸ்வரர். அதே மாதிரி இந்த பூரி மரத்தவ முனீஸ்வரரோட திருநீர் குங்குமம் தான் இருந்திருக்குது. அதாவது அங்க குடுத்த இந்த விபூதி, இந்த பிரசாதம் மட்டும் தான் இவரோட ரூம்ல இருக்குது. அப்புறம் எப்படி சுருட்டு வாடை உங்க ரூம்லேருந்து வந்திருக்கும்? இது அவங்களோட டவுட்டுங்க. இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சுச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஓகேங்க. இந்த ஸ்டோரி அவங்க சொன்னத நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணிருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்துச்சு அப்டின்னா, அத என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி குடுத்துருக்கிறேன். பிரபாகரன் அஃபிஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. உங்களோட கதைகள. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரியல் ஸ்டோரியோட உங்கள மீட் பண்ற வரைக்கும் பாய். முனீஸ்வரரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அது உனக்கு குறுகுறுன்னு இருந்துச்சோ ஓப்பன்ல இருந்தது. இதுக்கு தான் சொல்லுவேன், நீ வரும்போது கரெக்டாக மூடி விட்டு வாப்பான்னு. ஒன்று காற்றுல ஆடி பேய் எதனா டிஸ்டர்ப் பண்ணும், இல்லைன்னா அந்த நாய் டிஸ்டர்ப் பண்ணும். போய் மூடி விட்டு வந்துருச்சு பாரு. போடா உட்கார்றா பேசாம. எனக்குன்னே ஒரு இடம் தவிர லைட்டை கீட்டை எல்லாத்தையும் திருப்பி விட்டு போயிட்டான். ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன? ஆமாங்க, இந்த இருங்க மறுபடியும் பார்த்துட்டு வரணும், போய் படிச்சுட்டு வரேன். வேமா அங்கேருந்து ஓடி போகிறாரு வீட்டுக்கு. ஏன் ஓடி போகணும்? பைக்கிலே போகலாமே.